ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபர்ஸ்ட் யூஸ்ஃபுல் டிப் என்னென்னா, நம்ம உப்புமா செய்கிறப்போ எந்த கப்பில் வந்து ரவை மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் வாட்டர் ஆட் பண்ணி செய்யுங்க. ஸோ உப்புமா உதிரியாக வரும். அதே போல் நல்லா வந்து ரவையை வறுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் தாளிக்கிறப்போ தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி தாளிச்சிங்க அப்படின்னா உப்புமா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது போல் பாக்கெட் மசாலாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பாக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த நேமை வந்து கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற பாக்ஸில் அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் எடுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பொடி அரைக்கிறப்போ இந்த மாதிரி பச்சை பயிறு சேர்த்து அதோடு அரைச்சிங்க அப்படின்னா பொடியும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு எப்போவுமே அரிசி தனியாக உளுந்து தனியாக ஊற வைக்காமல் இந்த மாதிரி அரிசியும் உளுந்தும் சேர்த்து ஊற வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஊற வச்சு அரைக்கிறப்போ டைம் சேவ் ஆகும். உங்களுக்கு இட்லியுமே நல்லா வரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் டைம் உங்களுக்கு ரொம்பவே சேவ் ஆகும். நீங்கள் வீட்டில் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறப்போ அதுக்காக நீங்கள் கிளாம்ப் வந்து கடையில் நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. நீங்கள் ஓல்டு பேங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.